கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் இன்ப இனிய நாமத்திலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதாகிய அன்பான உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மேட்டூரை காட் ஃபர்ஸ்ட் பேராலயத்தினுடைய திருச்சபை மக்கள் அனைவரும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறார்கள். அருமையான தேவ ஜனங்களே, கிறிஸ்து இயேசுவின் வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிற இந்த நாட்களிலேயும் நடக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் ஜனங்களுக்கு அவை எல்லாவற்றிலிருந்தும் தப்பிக்கொள்ள என்ன செய்யணும் அப்படிங்கிறது என்ன தெரியல. பாருங்க, பாடுபடுறாங்க, கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, வியாதிப்படுகிறாங்க, மரணம் அடைகிறாங்க. அவர்களுடைய பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போகிறது. இந்த சூழ்நிலையின் மத்தியிலும் என்ன செய்யணுமோ அதை செய்ய அவர்களுக்கு மனம் வருகிறது இல்லை. இவை எல்லாவற்றின் நடுவில் இருந்தும் விடுதலை கொடுக்கிற தேவனை அவர் யார் அப்படி என்று சொல்லி அறிந்து கொள்ளவும் அவர்களுக்கு மனம் வருகிறது. பாருங்க, இவரை அறிந்து கொள்கிறதுனாலே எங்களுக்கு என்ன பலன்? இவர் யார்? நாங்க ஏன் அவரை அறிஞ்சு கொள்ளணும்? யோபின் சரித்திர புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசிப்பீர்களே, ஆனால் சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபிக்கிறதுனாலே என்ன பிரயோஜனம்? இப்படித்தான் மக்கள் நடிக்கிறார்களே ஒழிய அவரை நோக்கி ஜெபிக்கிறதுனாலே அவர் நம்முடைய எல்லா பாடுகளின் நடுவில் இருந்தும், துன்பங்களின் நடுவில் இருந்தும், துயரங்களின் நடுவில் இருந்தும், வேதனைகளின் நடுவில் இருந்தும், வியாதிகளின் நடுவில் இருந்தும், மரணத்தின் நடுவில் இருந்தும் விடுதலை கொடுக்க கூடியவர், நம்மை மீட்டு வெளியிலே கொண்டு வர அதிகாரம் படைத்தவர், வல்லமை படைத்தவர் என்று அறிந்து கொள்ள மனம் வருகிறது. பாருங்கள், இந்த சூழ்நிலையின் மத்தியிலே அவர்கள் கேட்கிற ஒரு காரியம், அவரை சேவிக்க அவர் யார்? அவர் யார்? அவர் யார் தெரியுமா? அருமையான தேவஜனமே, இந்த காரியத்தை குறித்துதான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய தேவன் அவர் யார்? நாம் ஆராதிக்கிற அந்த தேவன் யார்? நாம் நம்புகிற அந்த தேவன் யார்? நாம் விசுவாசிக்கிற அந்த தேவன் யார்? யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்ன, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளிதான் இந்த இயேசு கிறிஸ்து. எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவனாய் இருந்தாலும் சரி, எவ்வளவு கொடிய நெஞ்சுள்ளவனாய் இருந்தாலும் சரி, எந்த மனுஷனாக இருந்தால் அவனை பிரகாசிப்பிக்க நம்முடைய தேவனாகிய கர்த்தரால் முடியும். பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றான், 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்களாம். அப்ப இயேசுவை யார் யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிரகாசம் அடைகிறார்கள். இந்த காரியத்தை தான் ஜனங்கள் அறிந்து கொள்ள மனமில்லாமல் இருக்கிறாங்க. இந்த வசனத்தின் ஆழத்தை பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள்.
அப்படின்னா அவரை நோக்கி பார்த்த பொழுதுதான் அவர்களுக்கு அந்த பிரகாசம் வந்திருக்கிறது. அப்ப அவரை நோக்கி பார்க்கிற அந்த நிமிஷம் வரை அவங்க இருட்டில தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவர்களுடைய முகங்கள் எல்லாம் இருளடைந்து போய் இருக்கிறது. தடவிக்கொண்டு திரிகிறார்கள். வழி எதிர்த்து தெரியாதபடிக்கு தடுமாறிக்கொண்டு இருக்கிறாங்க. எங்க போறோம் தெரியறதில்ல, என்ன செய்யறோம் தெரியறதில்ல. ஏன்? அவர்கள் இருளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவஜனமே, துன்மார்க்கர் அவரை யார் என்று சொல்லி அறிந்து கொள்ள விரும்பல. ஆனா இந்த வசனத்திலே எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அருமையான தேவனுடைய ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையை சற்று திருப்பி பார்ப்போம் என்று சொன்ன அவர்களை போலத்தான் நம்முடைய தேசமே இருளிலே இருந்திருக்கிறது. அவர்களைப் போலத்தான் நாமும் தடவிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம். அவர்களைப் போலத்தான் எங்க போறோம் என்ன செய்யறோம்னு தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருந்தோம். அவர்களைப் போலத்தான் தட்டு தடுமாறி தடவிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம். இதை வேதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிப்பீர்கள் சொன்னால், முற்காலத்திலே நாம் அந்தகாரமாய் இருந்திருக்கிறோம். அந்தகார வாழ்க்கைக்குள்ள இல்ல, நாமே அந்தகாரமாய், நாமே இருளாக இருந்திருக்கிறோம். நம்முடைய சகல காரியங்களும் இருட்டு. நம்மை பார்க்கின்ற பொழுது ஒரு இருள், நம்முடைய முகத்தை ஒரு இருள் கவிக்கொண்டிருந்தது. முற்காலத்திலே அப்படித்தான் நாம் அந்தகாரமாய் இருந்தோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த வசனத்தின் கடைசி பாகம் சொல்லுகிறது, நாம் மரண இருளின் தேசத்திலே குடியிருந்திருக்கிறோம். இருட்டான தேசத்திலே குடியிருந்திருக்கிறோம். என்ன செய்யணும்னு தெரியாதபடி இருக்கிற தேசத்திலே நாம் குடியிருந்தோம். அடுத்து யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 12ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை எடுத்து வாசிக்கிறோம் என்று சொன்னா, நாம் போகிற இடம் என்னதென்று தெரியாமலேயே நாம் போய் கொண்டிருந்திருக்கிறோம். எங்க போறோம் தெரியல, என்ன பண்ண போறோம் தெரியல, எதுக்காக போறோம் தெரியல, அங்க என்ன இருக்கும் தெரியல. எப்படி இருந்தாலும் சரி போய்கொண்டிருந்த இருக்கிறோம். எங்க போறோம் சொல்லி ஒரு அறிவு இல்லை, ஒரு புத்தி இல்லை. ஆனாலும் நாம போய்கொண்டிருந்த இருக்கிறோம். அருமையான தேவ ஜனங்களே, இவை அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நாம் எல்லாரும் இருளின் அந்தகாரத்திலே, அதிகாரத்திலே நாம் கட்டப்பட்டிருந்திருக்கிறோம். இருளின் அதிகாரத்திலே இருந்திருக்கிறோம். வெளியில வர முடியல, வரணும்னு நினைச்சாலும் வழி இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல, நம்ம எங்க போறோம்னு தெரியல, தடுமாறி கொண்டு இருக்கிறோம். நாம் வாசித்த யோபின் சரித்திர புஸ்தகத்திலே 21ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்த வசனத்திற்கு முந்தின 14ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கிறோம் என்று சொன்ன, தேவனை நோக்கி நாம் சொல்லி இருந்திருக்கிறோம், எங்களை விட்டு விலகிறோம், எங்களை விட்டு விலகிறோம். அடுத்தது, உம்முடைய வழிகளை அறிந்து கொள்ள நாங்க விரும்பல, தேவன்கிட்டயே சொல்றோம், எங்களை விட்டு விலகிறோம், உம்முடைய வழிகளை அறிந்து கொள்ள நாங்கள் விரும்பல. அடுத்தது, அடுத்த வசனத்தில் தான் பார்க்கிறோம், நாங்கள் உண்மை சேவிக்க மாட்டோம், சேவிக்கிறதற்கு நீங்கள் யார்? 7 காரியங்களை இந்த இடத்துல பார்த்திருக்கிறோம். நம்முடைய பழைய வாழ்க்கை அது அந்தகாரமாய் இருந்திருக்கிறது. 2வதாக மரண இருளின் தேசத்திலே குடியிருந்திருக்கிறோம். 3வதாக எங்க போகிறோம்
அப்படின்னு சொல்லி அந்த இடம் என்னதுன்னு தெரியாமலேயே போய் கொண்டிருந்திருக்கிறோம். அடுத்தது நான்காவதாக இருளின் அதிகாரத்திற்கு உட்பட்டு இருக்கிறோம். ஐந்தாவதாக தேவனையே நோக்கி எங்களை விட்டு விலகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். அடுத்தது ஆறாவதாக உம்முடைய வழிகளை அறிந்து கொள்ள நாங்கள் விரும்பல அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது உம்மை நாங்கள் சேவிக்க நீர் யார்? இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கை ஏன் என்று சொல்லி நாம் அந்த நாட்களில் யோசிச்சு பார்க்கிறது இல்லை. ஆனா இன்று அதை யோசித்து ஏன் நாம் அப்படி வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது வேதத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து வாசிக்கின்ற பொழுது, ஒன்று ஒளியை பகைச்சோம். அந்த நாட்களில் நமக்கு ஒரு விரோதியை போல ஒளியை நாம் நினைத்தோம். அந்த ஒளிச்சம் எனக்கு வேண்டாம். அடுத்தபடியாக அந்த ஒளியினிடத்திற்கு வராதிருந்தோம். எனக்கு அந்த ஒளி வேண்டாம், ஒளி வேண்டாம். அடுத்ததாக இது எல்லாவற்றுக்கும் ஏன் காரணம் அப்படின்னு நாம் பார்க்கிறோம் என்று சொன்னா, இதே யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது, ஒளியை பார்க்கிலும் இருளை அதிகமாய் நேசித்திருக்கிறான். ஒளி நமக்கு பிடிக்கல, இருள் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்குது. இருளின் வாழ்க்கை மனம்போன போக்கில் வாழ்ந்து கொள்ளலாம், எல்லா அநியாயமும் செய்து கொள்ளலாம், எல்லா அக்கிரமங்களும் நடப்பித்துக் கொள்ளலாம், எல்லா பேச்சுக்களையும் பேசிக் கொள்ளலாம், உலகத்தின் எல்லா ஆசாபாசங்களின் வழியிலே நடந்து கொள்ளலாம். அது நமக்கு பிடிச்சிருந்தது. ஆக அருமையான தேவஜனமே, ஒளியை பகைச்சோம், ஒளியினிடத்திற்கு வாராமல் இருந்தோம். ஏன் என்று சொன்னால், ஒளியை பார்க்கிலும் இருள் நமக்கு அதிக நேசமாயிருந்தது. ஆனால் இப்படி இருந்த நம்மை கர்த்தர் எப்படி மாற்றியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இப்படி எழுதியிருக்கிறது, முற்காலத்திலே அந்தகாரமாய் இருந்தோம், இப்பொழுதும் கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறோம். அந்தகாரமாய் அந்த நாட்களில் இருந்தது வாஸ்தவம் தான், உண்மைதான், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் அந்த அந்தகாரமாய் இருந்த உங்களையும் என்னையும் கர்த்தர் அவருக்குள் வெளிச்சமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இது எப்படி சாத்தியமாகும்? நம்மை மாத்திரம் அவர் எப்படி வெளிச்சமாய் அவருக்குள் மாற்றி வைத்திருக்கிறார். அருமையான தேவஜனமே, இந்த உலகம் அறிந்து கொள்ள விரும்பாமல் இருந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள முற்பட்டோம். இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி தேட ஆரம்பித்தோம். அவரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தோம். அருமையான தேவஜனங்களே, இந்த இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? முன்பு நாம் சொன்னது போல இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும், எப்பேற்பட்ட மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே இயேசு என்கிற அந்த மெய்யான ஒளி. அந்த இயேசுவிடத்துல நாம வந்தோம். அவரை சேவிக்க அவர் யார் அப்படின்னு ஜனங்கள் கேட்டாங்க. அவர் யார் தெரியுமா? எப்பேற்பட்டவனையும் பிரகாசிப்பிக்கிறவர், எந்த இருளிலே இருக்கிறவனையும் வெளிச்சமாக்குகிறவர். வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாயிருந்தது. இந்த இயேசு என்கிற இவருக்குள்ளத்தான் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் எல்லா மனுஷருக்கும் ஒளியாயிருந்தது. இதை அறிந்து கொள்ள ஜனங்கள் பிரியப்படுகிறது. அப்பா, இன்னும் சொல்ல போனா யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, அவர் உலகத்திற்கே அவர் ஒளியாய் இருக்கிறார்.
உலகத்திற்கு அவர் ஒளியாய் இருக்கிறார். அருமையான தேவஜனமே, இருள கடக்கிறோம், தப்பிக்கொள்ளணும்னு ஆசை இருக்குது. தப்பிக்கொள்ளும்படியான மார்க்கத்தை பற்றி கொள்ள நமக்கு மனமில்லை. ஆனால் நம்மை எல்லாம் நாம் அந்த காலத்திலே கிடந்திருந்தாலும் நம்மை கர்த்தருக்குள் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிற அந்த தேவனாகிய கர்த்தர் அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? ஆகவே தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகள் நம்பி இருக்கிறாங்க. சங்கீதக்காரன் அவன் சொல்லுகிறது போல 18ஆம் சங்கீதம் 28வது வசனத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருளை எல்லாம் அவர் வெளிச்சமாக்குகிற தேவனாகிய கர்த்தர். என் இருளை அவர் வெளிச்சமாக்குவார் நம்பி இருந்தான் சங்கீதக்காரன். நாங்களும் அப்படித்தான் நம்பியது. அதனால்தான் என்னுடைய ஜபங்கள் எல்லாம் எப்படி இருந்து தெரியுமா? சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். 4ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை எடுத்து வாசிப்பீர்கள் சொன்னால், உம்முடைய முகத்தின் மீதுள்ள ஒளியை எங்கள் மீது பிரகாசிக்கப்படும். நாங்கள் இருளிலே கிடக்கிறோம், எழுந்திருக்க வழி தெரியாதபடிக்கு கிடக்கிறோம். நாங்கள் தடுமாறி கொண்டு இருக்கிறோம், எங்க போறோம்னு தெரியாம இருக்கிறோம். ஆனாலும் உங்களுடைய கண்கள் இப்பொழுது உம்மை நோக்கி கொண்டு இருக்கிறது. உம்முடைய முகத்தின் மீதுள்ள வெளிச்சத்தை எங்கள் மீது பிரகாசிக்கப்படும். அருமையான தேவ ஜனங்களே, அன்று அவன் கேட்டான், ஜனங்கள் கேட்டார்கள். யோபின் சரித்திர புஸ்தகத்திலே 21ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலே, உம்மை சேவிக்க நீர் யார்? உம்மை நோக்கி ஜெபிக்கிறதுனாலே எங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு அன்னைக்கு கேட்டாங்க. அருமையான தேவ ஜனமே, என்ன பிரயோஜனம் தெரியுமா? ஒன்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 4ம் 5ம் இந்த 2 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, நாம் இன்னும் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் போல அல்ல, நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறோம். அப்ப தேவனை இருளின் நடுவிலிருந்து நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் தம்முடைய முகத்தின் மீது வெளிச்சத்தை நம் மீது பிரகாசிக்க செஞ்சது. இருளின் பிள்ளைகளாக அல்ல, அந்த காலத்தின் பிள்ளைகளாக அல்ல, நம்மை அவர் ஒளியின் பிள்ளைகளாகவும் பகலின் பிள்ளைகளாகவும் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் யோவான் 12:36 நாம் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி நம்மை ஒருவன் பார்த்து நீ ஏன் இருளில் கிடக்கிறது போல இருக்கிறாய் என்று எவனும் கேட்க முடியாது. நம்முடைய முகத்திலே தேவரீருடைய வெளிச்சம் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்து ஜனங்களுக்கு ஆச்சரியமாய் காணப்படுகிறது. ஒரு முறை ஒரு குடும்பத்தை சந்திக்க நான் போயிருந்தேன். அப்பொழுது அந்த குடும்ப தலைவர் தன்னுடைய ஜெபஅறையிலே ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவருடைய ஜெபம் முடிகிற வரைக்கும் நான் அந்த அறையிலே காத்திருந்தேன். ஜெபத்தை முடிச்சிட்டு அவர் அந்த அறையிலிருந்து என்னை பார்க்க வெளியில வராரு. அவருடைய முகம் அவ்வளவு பிரகாசமா இருந்துச்சு. அவரை பார்த்து கேட்ட, தம்பி என்ன நீங்க இன்னைக்கு அவ்வளவு பிரகாசமா இருக்கிறீங்க? அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒன்றுமில்லையா, தேவ சமூகத்தில் இவ்வளவு நேரம் நான் விழுந்து கிடந்தேன். கர்த்தர் தம்முடைய பிரகாசத்தை ஒரு வேளைய முகத்துல அருளி செய்திருக்கலாம், எனக்கு தெரியல. அருமையான தேவஜன், முதலாவது பிரயோஜனம் என்ன என்று சொன்னா, கர்த்தர் அவர் நம்மை ஒளியின் பிள்ளைகளாகவும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் மாற்றுகிறார். இதுல நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 60ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், உன் வெளிச்சத்தின் இடத்திருக்க ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திருக்க ராஜாக்களும் உன்னை தேடி நடந்து வருவார்கள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. கர்த்தரை நோக்கி பார்த்தபடினாலே பிரகாசம் அடைந்த
நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், நம்மில் உதிக்கிற அந்த ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்தே வருவார்களாம். இன்று தேசத்தை ஆளுகிறவர்கள் நம்மை தேடி வரும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இதுக்கு என்ன செய்யலாம்? ஒரு பெரிய ஒரு கம்பெனி ஒன்று உண்டு. அந்த கம்பெனியின் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் எல்லாம் கிறிஸ்தியேசுவை அறியாத ஜனங்கள். ஆனால் ஒன்றை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அந்த கம்பெனியிலே வேலை பார்க்கிற ஒரு உண்மை கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அவர் என்னென்ன ஆலோசனைகள் எல்லாம் சொல்லுகிறாரோ அந்த ஆலோசனைகள் எல்லாம் அப்படியே நடக்கும். இந்த உயரதிகாரிகள் ஒரு காரியத்தை தீர்மானிக்கின்ற பொழுது இந்த கிறிஸ்தவரிடத்துல வந்து, பிரதர், இந்த காரியத்தில் நாங்க என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப் நாங்க என்ன பண்ணணும், எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை ஏதாவது எக்கச்சக்கமா செஞ்சு நாங்க மாட்டிக்கிட்டோம்னா வம்பா போயிடும், என்ன செய்யலாம், கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்க. அவர் ஜெபம் பண்ணி இப்படி செய்ய தொழிற்சாலை நேர்த்தியாக வழி நடத்தப்படும். அதை கேட்டு அப்படியே செய்வாங்க. கம்பெனி உயர்த்தப்பட்டது பாருங்க. அந்த தொழிற்சாலையில் வேலை பார்க்கிற அந்த உயரதிகாரிகள் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆக அந்த நாட்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வெளிச்சத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கிற பிள்ளைகளை இந்த உலகம் தேடி வரும், இந்த தேசம் தேடி வரும், அதிகாரிகள் தேடி வருவார்கள், ஆளுநர்கள் தேடி வருவார்கள். நாட்கள் தூரத்தில் இல்லை, அது சமீபத்தில் இருக்கிறது பாருங்க. இது முதலாம் ஆசீர்வாதம். ஒன்று, நம்மை எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றி நம்மிடத்திலே ஜாதிகளையும் ராஜாக்களையும் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தப் போகிறார். இரண்டாவதான ஆசீர்வாதம் சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறான். 139 சங்கீதம் 11 வசனத்தை எடுத்து வாசிக்கின்ற பொழுது நன்றாக பாருங்க. இருள் நம்மை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு நம்மை சுற்றிலும் வெளிச்சமாயிருக்கும். இந்த வசனத்தின் ஆழத்தை கொஞ்சம் நன்றாக கவனித்து பாருங்க. இருள் நம்மை சூழ்ந்து கொண்டது. மற்ற ஜனங்கள் எல்லாம் பதறுகிறாங்க, பயப்படுகிறாங்க. இருளான அநேக காரியங்கள் நம்மை மூடிக்கொள்கிறது. ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளவுதான், அவன் ஒழிஞ்சு போனா பாருங்கள் அப்படின்னு உலகத்தார் சொல்றாங்க. ஆனா வேதம் சொல்லுது, எந்த இருள் உன்னை மூடிக்கொண்டதோ அதே இருள் உன்னை சுற்றிலும் உனக்கு வெளிச்சமாயிரும். அப்படித்தானே இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வந்தபோது சிவந்த சமுத்திர கரையின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த பொழுது பார்வோன் தன்னுடைய சேனைகளையும் குதிரை வீரர்களையும் ரதங்களையும் அவன் அனுப்புறான். 2 பேருக்கு நடுவாக ஒரு அக்னி ஸ்தம்பம் ஒன்று கர்த்தர் அனுப்பினார். அது இவர்களுக்கு பகலாய் இருந்தது, அவர்களுக்கு அது தடுமாற்றமுடைய ஏதுவான இருளாய் இருந்தது. ஆக இரண்டாவது ஆசீர்வாதம், உன்னை நெருக்க பார்க்கிற இருளான காரியங்கள் எல்லாம் உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட உன்னிடத்திற்கு வந்திருக்கிற அந்த அந்தகாரமான கிரியைகள் எல்லாம் உன்னை ஒழித்து போட உனக்கு விரோதமாய் எழுப்பி வந்திருக்கிற அந்த தீய காரியங்கள் எல்லாம் உனக்கு வேதம் சொல்லுது, அந்த காரியமே அந்த நபர்களே உனக்கு வெளிச்சமாய் தீர்வாய் இருப்பார். எதை கண்டு உலகம் பயப்படுகிறதோ அதை கண்டு நீங்களும் நானும் பயப்படுகிறதில்லை. ஏன்? அந்த காரியங்களையே கர்த்தர் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக மாற்றி கொடுக்கிற தேவனாகி கர்த்தர். ஒரு நாளிலே நாம் எழுப்பி நாம் சாட்சி சொல்லுவோம். எனக்கு விரோதமாய் வந்த காரியங்களால்தான் நான் இன்று உயர்வடைந்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆக இருள் நம்மை மூடிக்கொள்ளும் என்றாலும் அந்த இரவே நமக்கு வெளிச்சமாயிருக்கிறது. மூன்றாவது காரியத்தை, பயனை பிரயோஜனத்தை பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல்
கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து வாசிப்பீர்கள் சொன்னால், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். ஒன்று, அவருடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார். ராஜாக்களும் பூமியின் குடிகளும் நம்மை தேடி வருவாங்க. 2, இருளே வந்து நம்மை மூடிக்கொண்டாலும் அந்த இருளே நமக்கு வெளிச்சமாய் மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அடுத்தது 3வது, ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய தேவ பிள்ளைகளோடு கூட உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு ஐக்கியத்தை தந்து நம்மை அங்கு கொண்டு போய் சேர்க்க வருகிறார். இன்னும் சொல்ல போனால், தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். அருமையான தேவ ஜனமே, நம்மை தாழ்த்தி இன்றைய நாளிலே உலகத்தின் மனுஷர்கள் கேட்கின்றபடி சர்வ வல்லவரை சேவிக்க அவர் யார் என்று சொல்லி நாம் கேட்கவான. அப்படி கேட்டால் நாம் பாருவோம், அவரும் அவருடைய சேனைகளும் ஒன்றுமில்லாமல் போயின. தேவனை அறிந்து கொள்ள மனமில்லாதவங்க சொல்லுகிற வார்த்தைகள் தான், உங்களை நாங்கள் அறிந்து கொள்ள விரும்பல, உங்களுடைய வழிகளில் நடக்கவும் நாங்கள் விரும்பல, எங்களை விட்டு விலகிறோம். அப்படி சொல்லாதபடிக்கு இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொன்னார், அந்தகாரமாய் இருக்கிற நம்மை, மரண தேசத்தில் குடியிருக்கிற நம்மை, போகிற இடம் என்னதென்று அறியாமல் இருந்த நம்மை, சகல காரியங்களிலும் இருளின் அதிகாரத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை, உம்மை அறிய விரும்போம் என்று சொன்ன நம்மை, உம்முடைய வழிகள் எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்ன நம்மை, உம்மை அறிந்து கொள்ள நாங்கள் விரும்பல அப்படின்னு சொன்ன நம்மை, அருமையான தேவஜனமே, அந்த அந்தகாரத்தில் இருந்து கர்த்தருக்குள் வெளிச்சமாக்கி அவருடைய பிள்ளைகளாக்கி நம்மை தேடி பூமியின் குடிகளையும் ராஜாக்களையும் நடந்து வர செய்து நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாக மாற்றி கொடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்க வல்லவராய் இருக்கிறாரே, அவர் எந்த மனுஷனையும் இப்படி பிரகாசிப்பிக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். அந்த இயேசுவின் பாதங்களை இருக்க பிடித்துக் கொள்ளும். எனக்கு நீர் போதுவானவரே, நீர் மாத்திரம் எனக்கு போதும். இந்த கொடிய நாட்களிலே நான் உண்மையை நோக்கி பார்க்கிறேன். உம்முடைய முகத்தின் மீது உள்ள வெளிச்சத்தை என் மீது பிரகாசிக்கப்படும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுக்கிறார். நம்முடைய சொந்த பிள்ளைகளாகவே, வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே உங்களை மாற்றிக் போடுகிறார். அருமையான தேவ ஜனமே, தேவ சமூகத்தை நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். அப்படியே கர்த்தர் நம்மையும் மாற்றி நம்மையும் ஆசீர்வதித்து முடியுமிருந்து வழி நடத்தி அந்த ஒப்பற்ற பரலோக ராஜ்யத்தை சென்று அடைவதற்கு கர்த்தர் நம்மை முடிவு புரிந்து வழி நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமே, ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகத்தின் மக்கள் உம்மை சேவிக்க நீர் யார் என்று சொல்லி கேட்கிறார். ஆனால் நீர் யார் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்கிற வேத வசனத்தின்படியாக இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை, தடுமாறிக் கொண்டிருந்த எங்களை, என்ன செய்கிறோம் எங்க போகிறோம் என்று சொல்லி அறியாமல் இருந்த எங்களை, இருளின் அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களாய் இருந்த எங்களை, எங்களை விட்டு நீ சற்று விலகிறோம் என்று சொன்ன எங்களை, உம்முடைய வழியை அறிய விரும்புவோம் என்று சொன்ன எங்களை, உம்மை சேவிக்க மாட்டோம் நீர் யார் என்று சொல்லி கேட்ட எங்களை, அருமையான தெய்வமே, நாங்கள் உம்மை தேட முற்பட்ட பொழுது, நாங்கள் உம்முடைய வழிகளை அறிய உம்முடைய பாதத்தை விழுந்து உம்மை நாங்கள் நோக்கி பார்த்த பொழுது
எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியை எங்களையும் பிரகாசம் அடைய செய்தீரே, உமக்கு நன்றி. அதனாலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் எங்களை மாற்றினீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வெளிச்சத்தின் இடத்திற்கு பூமியின் குடிகளும் எங்களிடத்தில் உதிக்கிற அந்த ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வர செய்வேன் என்று சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இருள் எங்களை மூடிக்கொள்ளும் என்றால் அந்த இரவே எங்களை சுற்றிலும் பிரகாசமாய் வெளிச்சமாய் மாற்றிக் கொடுக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய ராஜ்யத்திற்கு அழைத்து சென்று நித்திய காலமாய் சதா காலமாய் முடிவு மட்டும் முடிவே இல்லாத அந்த ராஜ்யத்திலே எங்களை கொண்டு போய் சேர்க்க நீர் வல்லவராய் இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் அப்படியே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றி, ஒளியின் பிள்ளைகளாய் மாற்றி ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. பிரச்சனைகளை குறித்து, பாடுகளை குறித்து கவலைப்படாதபடிக்கு அவை எல்லாவற்றின் மத்தியிலும் இந்த பிரச்சனைகளே எனக்கு தீர்வாய் வரும் என்று சொல்லி நம்பி கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்தல் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய கரங்களுக்குள்ளே ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவ கிருபை, தேவ இரக்கம், தேவ தயவு, தேவ உதவி, தேவ பிரசன்னம், தேவ பாதுகாப்பு, தேவ வழிநடத்துதல், தேவ அன்பு, தேவ அரவணைப்பு எல்லாரோடும் கூட இருப்பதா. சகல துதிகிற மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியம், சமாதானமும் சந்தோஷமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் அன்பும் அரவணைப்பும் நம்முடையவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா காலமும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். உலகத்திற்கு ஒளியானவர் உங்களை பிரகாசிப்பிக்க ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறுங்க. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.